நீங்க 2 பேரும் இது வரைக்கும் சேர்ந்து வாங்கின சொத்தெல்லாம் பிரிச்சுடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதுல நிறைய குழப்பம் இருக்க. யோ, இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்க? கட்டின பொண்டாட்டி, பெத்த புள்ள, குடியிருக்கிற வீடு, இதை தவிர மொத்தல சரிசமா பெரியங்க. குரல் ஊரான அவன் பக்கம் சாஞ்சிடாதீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். மாதிரி சொத்துக்கு அடிச்சுக்கிறீங்க. ஊரை அடிச்சு உரையில போட்டதுதான்டா. பேசாம பஞ்சாயத்துல சேர்த்துருங்க. யாராது? நான் இல்லைங்க, பாருங்க இவனுங்க. நான் இல்லைங்க. நீ இல்லையா? அப்ப பாருங்க இவன் தானுங்க. ஏய், கோடல உரிய மாலை போட்டுருவேன். நீங்க படிங்க. சேத்துமடையில இருக்கிற 50 ஏக்கரா வயக்காடு கை நாட்டு கவுண்டருக்கும், சிங்காநல்லூர்ல இருக்கிற 50 ஏக்கரா மேட்டாங்காடு கையெழுத்து கவுண்டருக்கும் சேருது. யோ, என்னைய பஞ்சாயத்து பண்றீங்க? 50 ஏக்கரா வாய்க்கா பாசம் அவங்க பேர் எழுதி வச்சுட்டு ஆனை எப்ப கருக்கு மழை எப்ப பெய்யும் மல்லாது கிடக்குது. அந்த மேட்டுக்காடு என் பேர் எழுதி வைக்கிறீங்களா? நான் சும்மா நினைச்சீங்களா? டேய், நீ வரப்பாயடா. உன் புத்தி மாதிரிதான் உனக்கு பூமி வந்து சேரும். என்னடா சொன்னேன்? என்னப்பா நீங்க ஊர் பெரியமா தான். உட்காருங்கப்பா பேசிட்டுக்கலாம். உட்காருங்க. சிங்காநல்லூர்ல இருக்கிற வீட்டை கை நாட்டு கவுண்டருக்கும், ஊத்துக்குழியில இருக்கிற வீட்டை கையெழுத்து கவுண்டருக்கும் பிரிச்சு கொடுக்குறோம். சொத்து மதிப்பு தெரியாதெல்லாம் பஞ்சாயத்து பேச வந்தா எப்படிதான் இருக்கும்? ஊத்துக்குழி விட முழுக்க பர்மாத்தேக்கு பிரிச்சு விட்டா பணி எரிச்சல் தரும். அது அவனுக்கு. ஒண்ணும் இல்லாத உனக்கு தராத சிங்காநல்லூர் வீடு எனக்கா? என்ன இடிச்சவன் நினைச்சீங்களா? நாங்க சொல்லாங்களா? எவன்டாவன் பாருங்க மறுபடியும் வந்தாருங்க. போயிடுறேன். ஊராஞ்சொத்துக்கு அலைதான் பாடுறா. ஏய், இந்த பொழப்புக்கு வெளியூர்ல இருந்து கண்ணுக்கு லட்சணமா 4 பொண்ணுகளை கொண்டு வந்து தொழில் நடத்து சேம செல்ற பசியுள்ள பாட்டியில நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். மரியாதையா பேசு, இல்ல உன்னை வெட்டி பொடி போட்டுருவான் பாடவா. யார ஆவடுறது? செருப்பு பிஞ்சு வர ஜாகிரத. உன் தங்கச்சி சாவுக்கு ஏன் புருஷன் காரணமா? என்ன சொல்ற? நான் நம்ப மாட்டேன். ராஜா, உங்க புருஷனுக்கு தான் பிறந்தாங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நான் சொல்றது உண்மை. என்ன நம்புங்க, 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 நம்புங்க. பக்கத்துல எனக்குன்னு இருந்த ஒரே உறவு என் தங்கச்சி தான். ஊரா கூத்தாடி அக்காவுக்கு அக்காவா, தாய்க்கு தாயா இருந்து அவளை வளர்த்த. நான் ஊர்ல இல்லாத ஒரு நாள் தண்ணி எடுத்து வர்ற, அதுக்குள்ள நீ வண்டி வித்து போடாது. என்னடா அவனியா காயுது? யாருங்க? ஓ மா, என்னது போனவன் ஆளே காணும்? சத்தம் போடாத. ஒரு சூப்பர் ஃபிகர் இளங்குட்டி குளிச்சிட்டு இருக்குது. என்ன விட்டுட்டு எந்த அயோக்கியத்தனமா உன்னை விட்டு பண்ணிக்கிறேன் அதானே? வா. என்ன வேணும்னா நீதான் வேணும். பயப்படாதம்மா. ஏன் சத்தம் போற? பெரிய மனுஷங்களை பிரிக்கிறதுக்காகவே ஊருக்குள்ள வந்த அதுல ஜெயிச்சுட்டேன். ஆனா 2 சின்னஞ்சரிசுகளை பிரிச்சிட்டோமே நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்காக அவங்கள தண்டிக்காம இருக்க முடியாது. அவங்க செஞ்ச தப்புக்கு என்னால அவங்கள தண்டிக்க முடியாது. ஆனா அவங்களுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மனுஷ தன்மையே இல்லாத அவங்க 2 பேரையும் தண்டிக்கிறதுக்காக இந்த 2 மனசையும் பிரிச்சிடாத. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா, செத்து போன என் தங்கச்சி மேல சத்தியமா சொல்றேன், இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன்.
ஏண்டா களவாணி பயல வீட்டை விட்டு வெளியில ஓடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாடா? உன்னை கண்ட துண்டமா பெற்றுனா தானே ஐயோ, வேண்டாம். எனக்கு நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவனையும் வெட்டி போட்டு நம்ம எதுக்குங்க உயிர் வாழணும்? விடிஞ்சா ஊருக்குள்ள பையன் எங்கன்னு கேட்பாங்க. ஓடி போயிட்டாங்கிறத விட உயிரை விட்டான்னு சொன்னா கொஞ்சம் கௌரவமா இருக்கும். வச்சிடுங்கம்மா. இந்து மேல ஆசைப்படலன்றதுக்கா ஆத்திரப்பட்டவரும் இவருதான். இப்ப ஆசை வச்சிருக்கேன்னு தெரிஞ்ச உன்ன அருவாளை தூக்கிட்டு வரவர் இவருதான். இவர் என்ன வெட்டினா தான் இவரோட வெறி அடங்கும்னா வெட்டுட்டுமா? டேய், கஞ்சிக்கே வழி இல்லைனாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை காட்டு, அவளை சகல மரியாதையோட இந்த வீட்டு மருமகளத்துக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அந்த அயோக்கிய ராஸ்கல் வீட்டுல போய் உனக்காக பொண்ணு கேட்டு அவமானப்பட நான் தயாரா இல்ல. காதலுங்கிறது அவங்க உங்க சந்தோஷத்துல வருதுப்பா, அப்பனுங்களோட வரட்டு கௌரவத்துல வர்றது இல்ல. நீங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிருந்தா என்னப்பா பண்ணிருப்பீங்க? அவன் தாலி அறுத்து கோடி உங்க ஒப்ப வீட்டுக்கு அடிச்சு துரத்தி விட்டுப்படா. இந்த மாதிரி மனுஷத்தன்மையே இல்லாதவங்களோட வாழ்றதை விட ஊரை விட்டே போயிடலாம் தான் நாங்க வீட்டை விட்டு கிளம்புறோம். என்ன சொன்னேன்? எனக்கு அவன் சொல்றது நியாயம் தாங்க. அதெல்லாம் அவன் மனசுல ஆசையை வளர்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆலமரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்ட பாக்குறீங்களே நியாயமா? ஏடி, அம்மாவும் மகளும் சேர்ந்து திட்டம் போட்டு நாடா மாறீங்க. அப்பா, அம்மாவை அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க. என்னடா உனவே வெட்டிடுவா? வெட்டா. உங்களை மாதிரி வெறி பிடிச்சவங்களை வெட்டுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா. ஆனா எங்க அம்மாவை வெள்ளப்படையில பாக்க விரும்பல, அதனாலதான் உங்களை விடுறேன். டேய், எப்ப என் சட்ட மேல கை போடுற தைரியம் உனக்கு வந்ததோ அப்பவே அப்ப மகங்கிற உறவெல்லாம் செத்து போச்சுடா. போடா வெளியில, போடா போடா வெளியில. அதை விட்டுடுங்க, அதை விட்டுடுங்க. போடா. தலைமகன் ஒருத்தர் இருந்தான், அவனை ஒரே அடியா தலை முழுகிட்டேன். சிவகாமி, நீயும் வந்து ஒரு வருஷம் தண்ணி ஊத்திக்க. சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. என்னம்மா பூட்டு திறக்க முடியலையா? ஆத்தங்கரால நீயும் ஆத்தக்காரையும் போட்ட பிளான் எல்லாம் நம்ம ஆளு சொல்லிட்டான். உன்னை அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு தப்பிச்சு போற அளவு விடுறதுக்கு என்ன எழுச்சியா நினைச்சியா? பாவம், இந்நேரம் காதலன் கோயில காத்துட்டு இருப்பான். காசு வெட்டி போட்டு ஒரேடியா எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடாதீங்கப்பா. இத பாரு கண்ணு, காசு வெட்டி போறதே உங்களை ஒரே அடியா பிரிக்கிறதுக்கு தானே. இது விட புரியலன்னா என்னமா அது? வெடிற நேரமாச்சு, இனிமே இந்து வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. டேய் ராஜா, எங்கெல்லாம் தர்றதுடா. என்னடாச்சு? உங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா? என்னடா சொல்ற?